ரமாரமண கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. நம்ம ஸ்ரீ அண்ணாவுடைய வேங்கடாச்சல மகாத்மியம் என்ற கிரந்தத்தில் அண்ணா நமக்கு அழகாக திருப்பதி வேங்கடமுடையானுடைய சரித்திரத்தை அழகாக சொல்லியிருக்கா. அந்த ஸ்லோகமாகவும் சொல்லியிருக்கா, பாட்டாகவும் பாடியிருக்கா. ஸ்லோகம் பாட்டு தெரியாதவாளுக்கு அந்த கதையை படித்தாலே புண்ணியம்தான் கிடைக்கும் நமக்கு. திருவேங்கடமுடையான் மேலே ஸ்ரீ அண்ணா தெலுங்கு கீர்த்தனம் பண்ணியிருக்கா. நமக்கு அண்ணா பண்ணாத விஷயமே கிடையாது. நம்ம அண்ணா மூலமாக தான் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். மேற்கொண்டு அண்ணா சொல்கிறபடி அந்த சரித்திரத்தை நம்ம அனுபவிக்கலாம். க்ஷீராப்தி என்கிற விஷ்ணுவுடைய பரமபதம் ஒன்று இருக்குது. அங்கே தான் லக்ஷ்மி தேவிக்கும் காமதேனு கல்பக விருட்சம் போன்ற மங்கள வஸ்துகளுக்கும் அதுதான் இருப்பிடம், பிறந்தகம். அடிக்கடி அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்களுக்கும் சித்தர்கள், கிண்ணறர்கள், கந்தர்களுக்கு எல்லாருக்குமே புகலிடம் க்ஷீராப்தி தான். பார்க்கடலில் 1000 படமுள்ள ஆதிசேஷன் மேல் சுகமாய் படுத்துன்றிருக்கானா நம்முடைய புருஷோத்தமன். தூங்குற மாதிரி பாசாங்கு செய்துட்டே பகவான் தன்னுடைய அடியாருடைய யோகக்ஷேமத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆதிசேஷனுடைய 1000 படங்குள்ள அந்த மணிகளில் பிரதிபலித்த அந்த பகவானோட 1000 முகங்களை பார்த்து கூட லக்ஷ்மி தேவிக்கு அலுப்பே வரலையாம். எங்கும் நிறைந்த விஷ்ணுவை எங்கு பார்க்கும் ஆசையினால நாரதர் வீணாகானம் செய்து கொண்டே க்ஷீராப்திக்கு வந்தாராம். நாரதரை கண்டவுடன் விஷ்ணு எழுந்திருந்து புன்முறுவலுடன் நாரதரை வரவேற்றாராம். நாராயணனை கண்டவுடன் நாரதரும் கண்ணீர் மல்க கைகுவித்து பேசத் தொடங்கினார். பக்த ஜனப்பிரியனான தாங்கள் பக்தர்களுக்கு அவண்டியே தசாவதாரங்களை எடுத்து பல லீலைகளை செய்துள்ளீர்கள். அப்பேற்பட்ட தங்களிடம் எனக்கு திடமான பக்தி வேண்டும் என்று நாரதர் வேண்டிக் கொண்டாராம். உடனே பகவானும் யோகேஸ்வரன நாரதரை பார்த்து ஸ்ரீதேவியுடனும் பூதேவியுடனும் சகல பார்ஷதர்களுடனும் பூலோகத்தில் வந்து தங்கி விளையாடி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கேற்ற இடம் எது என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்டுண்டாராம். அனாதி காலமாக அஞ்ஞான இருளில் அகப்பட்டு உறங்கும் ஜீவகோடிகளை எழுப்பி என்னிடம் பக்தி செய்ய வேண்டும் என்று நான் பல அவதாரங்களை செய்துவிட்டேன். இருந்தாலும் ஆசிரித வத்சலனான நான் மனது கேளாமல் ஒரு அர்ச்சாவதாரம் எடுத்து பூலோகத்தில் திரவாசம் பண்ணி ஜீவகோடிகளை கரையேற்ற விரும்புகிறேன். அதற்கு ஏற்ற இடம் ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்டாராம். நாரதரும் உடனே ஜம்பு தீபத்தில் பாரத வருஷத்தில் பரத கண்டத்தில் ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் உள்ள காட்டில் தமிழ்நாட்டில் உமது வாசம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கு உம்மை பார்க்க விரும்பி பல முனிவர்கள் தவம் செய்கின்றனர். அந்த தபஸ்விகளுக்கு திவ்ய தரிசனம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். தன் மனதில் உள்ளதையே நாரதரும் சொல்ல கேட்டு ஸ்ரீனிவாசன் பகவான் அதே இடத்துக்கு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் எழுந்தருள சங்கல்பித்து விட்டாராம். இதுதான் ஏழுமலையான் திருப்பதியை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொண்ட கதை. மேற்கொண்டு தொடர்ச்சியாக நாம் கதையை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஆரவண கோவிந்தா கோவிந்தா.